பரவசம்ன்றது ஒரு தொற்று மாதிரி. அப்படியே தொற்றிக்கிறது. கிரவுடுன்னு வரும்போது, நீங்க அங்க மனிதாபிமானத்த பற்றி, இரக்கத்த பற்றி, கருணைய பற்றி அப்சர்வேஷன் பண்றது, சட்டம் ஒழுங்க பத்தி அதெல்லாம் கணக்கிலேயே வராது. சீமான் மாதிரி இவரு பேசினாருன்னா, கண்டிப்பா எவனுமே கேட்டிருக்க மாட்டான். எந்த பொண்ணுமே கேட்டிருக்காது. அதாவது இது எல்லாத்தையுமே இந்த கொள்கை, கோட்பாடு, அரசியல் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி, ஒரு ஒரு திரைப்பட பஞ்ச் லைன் அப்படின்ற அளவுல சுருக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது சில சமயங்கள்ல அரசியல்ல தேவைதான். இது ஒரு கோஷமா இருக்க வேண்டியது. கடவுளை தரிசிக்கிற அந்த மொமெண்ட்ட அப்படியே ஒரு கேப்சர் பண்ணி வச்சிரணும். ஒரு போட்டோவ பதிவு பண்ணிரணும் அப்படின்ற அந்த துடிப்பு, அந்த முனைப்பு தான் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த பிள்ளைக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா, ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. இத நீங்க கொண்டாடுறதுக்கான இது இல்ல. அதாவது விஜய்க்காக பாரு இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுட்டு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா, டேய் அப்படி இருக்கக்கூடாது. இது இயல்பான நிலை கிடையாது. அது யாருக்காகவுமே அவர் அங்க வந்துட்டாரு. அதுவே பெரிய விஷயம். அவருக்கு போட்டு அவர நீங்க தேர்ந்தெடுக்கிறதுன்றது உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய மாபெரும் பிரிவிலேஜ். அதாவது என்னன்னா, ஒரு நேரட்டிவ செட் பண்றாரு. நான் மக்களுக்காக தியாகம் பண்றேன் அப்படின்றாரு. அவர் ஒரு தியாகி அப்படின்றாரு. எல்லாரையுமே குறை சொல்றாங்க. இவங்கட்டயும் குறை இருக்கலாம். இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்ற அந்த சிந்தனையை அந்த இதை ஏத்துக்கவே மாட்டேன்றாங்க. நான் பேசுற பேச்சும் சரி, அவருடைய செயல் திட்டங்களும் சரி, எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் போய் முடிஞ்சிருக்குது. ஏன்னா போதிய அறிவே இல்ல அவங்களுக்கு. விஜய் கூட்டத்திற்கு வரவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் எப்படி இருக்குது? பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். ஆண்கள் ஒரு மாதிரி, அதாவது நியூசன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. மரத்துல இருந்து குதிக்கிறது, ஒரு 10 பேர் வந்து மரத்துல இருந்து குதிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோட்ல விஜயை பாக்குறதுக்காக பிரச்சார வண்டி வந்த உடனே ஓடுறாங்க. அப்ப வந்து ஒருத்தவர் கீழே விழுகிறாரு. அவரை தூக்கி விடணுங்கிறது கூட யாருக்கும் தோணல. அதை தாண்டி போறாங்க. அப்படியே ஒருவேளை யாருக்காவது தோண்டி இருந்தா கூட அவர் நின்றிருந்தாலுமே அவரையுமே தள்ளி விட்டுதான் போயிருப்பாங்க. அந்த மனிதாபிமானமும் இந்த விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல இல்லாம போயிருதா? இல்ல இது வந்து எப்படின்னா, இந்த மனிதாபிமானத்தை பத்தி இங்க பேச முடியாது. இது எப்படின்னா, இட்ஸ் ஹிஸ்டரிக்கல் கிரவுடு. ஒரு ஃப்ரெண்ட்ஸி. இது எல்லாமே ஒரு எக்ஸ்டசில இருக்கிறாங்கன்னு வேணா சொல்லலாம். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இது வந்து இயல்பாகவே வந்ததா அப்படின்னா, இயல்பாக வந்தது. இந்த ஊடகங்களால இது ஊட்டி வளர்க்கப்பட்டதா அப்படின்னா, ஊடகங்களுடைய பங்களிப்பும் இதுல மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதாவது தன்னெழுச்சியாக வரக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, பரவசம். அந்த பரவச உணர்வு இருக்கு. ஆனா அந்த பரவச உணர்வு பரவலாக ஆக்கப்படுது இந்த ஊடகங்களால. அடுத்து அந்த பரவசத்துல செய்யக்கூடிய செயல்கள் நியாயப்படுத்தக்கூடியதாக, அதை வந்து என்டோர்ஸ் பண்றது மாதிரி, அதை அப்ரூவ் பண்றது மாதிரி, அதுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கொடுக்கறது மாதிரி இந்த ஊடகங்களுடைய பிரசன்டேஷன்ஸ் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அதை பத்தி பேசுறவங்க அது எல்லாமே பாருங்க, பாரு விஜய்க்கு பார்த்தா ஒரு வைப் இருக்கு, ஒரு மாசு, ஒரு பிளாஸ்ட், இப்படித்தானே சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது என்ன ஆயிருதுன்னா, சாதாரணமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட நம்மளும் பிளாஸ்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு தான் தோணும். இப்ப அந்த மாதிரி ஒரு பரவசம்ன்றது ஒரு தொற்று மாதிரி, அப்படியே தொற்றிக்கிறது. கிரவுடுன்னு வரும்போது நீங்க அங்க மனிதாபிமானத்தை பற்றி, இரக்கத்தை பற்றி, கருணையை பற்றி அப்சர்வேஷன் பண்றது, சட்டம் ஒழுங்க பத்தி அதெல்லாம் கணக்கிலேயே வராது. இது வந்து எனக்கும் அந்த முழுமுதற் பொருள் இறைவனுக்குமான உறவு. அந்த பரவசத்துக்குள்ள போயிரும்போது, அந்த இணைவுக்குள்ள போயிரும்போது மற்றதை பற்றி எல்லாம் யோசிக்கிறதுக்கு முடியாது. இது அதான் அந்த சமூக உளவியல் யதார்த்தம் இப்படித்தான் இருக்கு. அதனால அவங்கள குறை சொல்ல முடியாது. அதாவது ரசிகர்கள், விஜயை பார்க்க வரவங்க ரசிகர்கள் தான். அவங்க தொண்டர்களா நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த பிஹேவியரை நீங்க பாருங்களேன். வழக்கமா ஒரு சித்தாந்த ரீதியால் ஈர்க்கப்பட்ட, கொள்கையால் ஈர்க்கப்பட்ட, கொள்கை பற்றுள்ள, பிடிப்புள்ள, மக்கள் மீது அக்கறை உள்ள, மாற்றத்தை விரும்பி அதற்காக போராட்ட களத்துல, மக்களோட நின்னு ஒன்னா நிக்கக்கூடியவங்க ஒன்னா சேரும்போது, அந்த இளைஞர்கள் ஒன்னா வந்தாங்கன்னா அவங்க கையை உயர்த்துறாங்கன்னு வச்சுக்கிறோம். அவங்க கையை உயர்த்தும் போது கையில என்ன இருக்கும்? ஒண்ணு கட்சி, அந்த கட்சி கொடி இருக்கும் இல்லையா?
அந்த அவங்க போடக்கூடிய அந்த கோஷம் இருக்கு பாத்தீங்களா, கொள்கை முழக்கமா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, இந்த விஜய்க்கு வந்த கூட்டம் எல்லார் கையுமே மேல உயர்த்தி இருக்கு. எல்லார் கையிலயுமே மொபைல் இருக்கு. அந்த மொபைல் எல்லாமே விஜயை நோக்கி திரும்பி இருக்கு. அதுல பாதி பேர் எப்படி செல்ஃபி இருக்கிறான்னா, எடுக்கிறது. செல்ஃபி எடுக்கிறதுக்காக விஜய்க்கு முதுகு காட்டிக்கிட்டு நிக்கிறான். இப்படி நிக்கிறான். இப்படி. அப்ப தலைவர நேரடியா தரிசிக்கிறது கூட இங்க இல்ல. அந்த தலைவருடைய பிம்பத்த பதிய வைக்கணும், உறைய வைக்கணும். அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அவர போட்டோ எடுக்கணும். அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும். அதான் பிரையாரிட்டி. அவர் கூட ஒரு செல்ஃபி. அது முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் அவரவாவது நான் இந்த கூட்டத்தோட சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கணும். அதான் இருக்கு. அப்ப இங்க வந்து விஜய அவருக்கு என்ன கொள்கை முழக்கம் விட போறாரு, கொள்கை தலைவர்கள்லாம் பத்தி, இந்த கொள்கை தலைவர்களை பத்தி எங்கேயாவது அவர் பேசினாரா? இந்த சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 இடத்துல பேசி இருக்கிறாரு. 2 இடத்துலயுமே கொள்கை தலைவர்களை பத்தி பேசல. அது பேசுறதுக்கான தேவையே அங்க இல்ல. அவர் அப்படி பேசியிருந்தாலும் யாரும் கேட்டிருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா கொள்கை தலைவர்கள் மேல அக்கறையெல்லாம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே கொள்கை தலைவர், ஒரே தலைவர் யாரு அப்படின்னா விஜய் மட்டும்தான். விஜய் இது எல்லாத்தையுமே தாண்டி கடவுள் நிலையில இருக்கிறாருன்ற நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டிக்கிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். கடவுளாக அவர் இருக்கிறாரு. கடவுள் அவதாரம் கூட கிடையாது. அவர் தான் கடவுளே. அப்ப அந்த கடவுளை வந்து பார்க்கிறதுக்காக வந்திருக்கிறவங்க கடவுள் பேசுறது கேட்கணும்ன்றலாம் அவங்களுக்கு அனாவசியமான செயல். அதுக்கெல்லாம் டைம் இல்ல, மைண்ட் செட்டே கிடையாது. அங்க வந்திருந்தவங்கல்ல அத்தனை பேர் கூடி இருந்தாங்க இல்லையா, ஆயிரக்கணக்கில் தான் இருந்தாங்க அங்க மக்கள். அந்த ஆயிரக்கணக்கில் இருந்தவர்கள் யாரும் இவர் கொள்கை முழக்கம் இருந்தா, இவர் பேசி இருந்தார்னா, அந்த கொள்கை தலைவர்களை பற்றி அவர் எடுத்து சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த கனவுகளை பற்றி, அந்த திட்டங்களை பற்றி அது எல்லாத்தையுமே அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சீமான் மாதிரி இவர் பேசினார்னா கண்டிப்பா எவனுமே கேட்டிருக்க மாட்டான். எந்த பொண்ணுமே கேட்டிருக்காது. அவங்களுக்கு எல்லாரும் அந்த ஸ்லோகன் தான் வேணும், அந்த பஞ்ச் லைன் தான் தேவை. டிவிகே, டிஎம்கே, தட் இஸ் எனஃப் ஃபார் தம். அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து திமுக பண்ண ஊழல் அப்படின்னு வேணா ஒண்ணு சொல்லலாம், தீய சக்தி அப்படின்றது அவ்வளவுதான். அதுக்கு மேல தேவையில்லை. அதுவே அவங்களுக்கு போதுமானதா இருக்கு. அதாவது இது எல்லாத்தையுமே, இந்த கொள்கை, கோட்பாடு, அரசியல் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு திரைப்பட பஞ்ச் லைன் அப்படின்ற அளவுல சுருக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது சில சமயங்கள்ல அரசியல்ல தேவைதான். இது ஒரு கோஷமா இருக்க வேண்டியது. ஆனா கோஷம் மட்டும்தான் அரசியலாக இருக்க முடியாது. இங்க அது மாதிரி the whole politics is reduced to this slogan, single slogan. அதனால இந்த ரசிகர்களுடைய நடத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரசிகர்கள் அங்க கூடியிருந்த அந்த இவருக்காக வந்தவர்கள் ரசிகர்களாகத்தான் இருக்கிறாங்க. அவங்க விஜய்க்காக வந்தவங்க, விஜய பார்க்கிறதுக்காக வந்தவங்க, விஜய பார்த்தோம் அப்படின்றத அதற்கான அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, கடவுளை தரிசிக்கிற அந்த மூமெண்ட அப்படியே ஒரு கேப்சர் பண்ணி வச்சிடணும், ஒரு போட்டோவா பதிவு பண்ணிடணும் அப்படின்ற அந்த துடிப்பு, அந்த முனைப்பு தான் அவங்கள்ட்ட இருக்குது. மற்றபடி அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும், சமூக மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்கதான் கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து வர்றதுக்கும், இந்த ரசிகர்கள் அவங்களுடைய கடவுளுக்காக வரக்கூடிய அந்த பக்த கோடிகள் வர்றதுக்கும் வித்தியாசம். இவங்க எல்லாருமே மொபைல கையில வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே கொள்கையை உயர்த்தி கொடிய கையில பிடிச்சிருப்பாங்க. மிஞ்சி போனா தாவிகால என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த துண்டு விஜயுமே அப்பப்ப செய்வாரு, அந்த அவங்க கட்சி துண்டை எடுத்துக்கிட்டு அந்த அப்படி சுத்துறது. அவங்க கை உயர்ந்துச்சுன்னா ஒண்ணு மொபைலுக்காக இருக்கும், இல்லாட்டி அந்த துண்டை எடுத்து தலையை சுத்தி வீசி எறிகிறதுக்காக இருக்கும். அது அந்த அளவுலதான் இருக்கு. அது கொள்கையவே வீசி எறிகிறது மாதிரிதான். கொள்கையை பத்தி எல்லாம் அக்கறை கிடையாதுங்க அவங்களுக்கு. அவங்க கடவுள் தான் முக்கியம். அந்த இதுலதான் அந்த பொண்ணு எல்லாம் அழுதுச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதை வந்து ஒரு துணை நடிகைன்றாங்க. ஒரே பொண்ணுதான் 2 கூட்டத்திலையும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையோ பொய்யோ அதை நம்ம அந்த இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது உண்மைன்னு எடுத்துக்கிறோம். அதாவது இந்த பொண்ணு உண்மையிலே சின்சியரா ஃபீல் பண்ணித்தான் அப்படி பண்ணுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, இந்த பிள்ளைக்கு எல்லாம் என்ன தேவை அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது.
இத நீங்க கொண்டாடுறதுக்கான இது இல்ல. அதாவது விஜய்க்காக பாரு இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுட்டு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா, டேய் அப்படி இருக்கக்கூடாது. இது இயல்பான நிலை கிடையாது. அது யாருக்காகவுமே அது வந்து உண்மையிலே உன்னுடைய உண்மையான ஒரு காதலனுக்காக ஒரு காதலி இப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னாலுமே கூட இது யூ நீட் சம் ஹெல்ப். இப்படி எக்ஸ்ட்ரீமா ஃபீல் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரீமா ஃபீல் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் தவறி இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது. இத வந்து நான் குற்றமா சொல்லல. இதுக்கு குறை குற்றம் இல்ல. அந்த பொண்ணு பண்ணது தப்பு இல்ல. அந்த பொண்ணுடைய இயல்பு அப்படி இருக்கு. அதுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங், ஆற்றுப்படுத்துதல் தேவைப்படுது. ஆற்றுப்படுத்தினா இது வந்து சமநிலைக்கு வந்துரும். கொள்கைகளை பத்தி பேசியிருந்தாலும் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் கேட்டிருக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி அவர் பேசின விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பேசின விஷயத்தை தான் அந்த பெரம்பூர்லயும் பேசினாரு, கொளத்தூர்லயும் பேசினாரு. வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல என்ன பேசினாரோ அது அப்படியே வந்துட்டு இங்கேயும் பேசினாரு. ஆனா பெரம்பூர் தொகுதிங்கிறது நீங்க போட்டியிடக்கூடிய தொகுதி. நீங்க வந்து வெற்றி பெறணுங்கிறதுக்காக அங்க போட்டியிடுறீங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதற்கு தீர்வா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாச்சும் அவர் பேசியிருந்திருக்கணும்ல. பெருசா சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ஏன்னா அதான் பொதுவா தீய சக்திய ஒழிக்கணும். எல்லா வசதியையும் விட்டுட்டு இவர் வந்து ஒரு தியாகம் பண்றதுக்கு நன்றி கடனை சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? அங்க அவர் வந்துட்டாருன்னா எல்லாமே மாறி போயிடும். தமிழ்நாடே மாறப்போகுது. பெரம்பூர் மாறாமலா இருக்கும்? பெரம்பூர் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதனால பெரம்பூர்ல நான் இந்த தெருவுல இந்த சாக்கடையை நான் கிளீன் பண்ணுவேன். இந்த இதுல வந்து நான் இந்த குழாயில தண்ணி வராம இருக்கு, அது தண்ணியை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. கடவுள் அந்த மாதிரி எல்லாம் டீடைல்ஸ்களுக்குள்ள எல்லாம் போகணுன்ற தேவையில்லை. அவர் அங்க வந்துட்டாரு, அதுவே பெரிய விஷயம். அவருக்கு போட்டு போட்டு அவரை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுன்றது உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் பிரிவிலேஜ். அதனால நீங்க வந்து அதுக்கு சந்தோஷப்பட்டு படணும். நன்றிக்கடன் உள்ளவங்களா நீங்க இருக்கணும். அடுத்து அவரு அந்த இதுல பேசுறாரு பாத்தீங்களா, அவர் மெயினா பேசினது ஏற்கனவே பேசினதா இருந்தாலுமே கூட திரும்ப திரும்ப அவர் சொல்றது என்னன்னா, உங்களுக்காக நான் என்னுடைய வசதிகளை விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. இந்த பாயிண்ட் அதாவது என்னன்னா ஒரு நேரட்டிவ செட் பண்றாரு. நான் மக்களுக்காக தியாகம் பண்றேன் அப்படின்றாரு. அவர் ஒரு தியாகி அப்படின்றாரு. வழக்கமா தியாகம் பண்ண நம்ம எல்லாம் இந்த சுதந்திர போராட்ட தியாகி, அப்புறம் நாட்டுக்காக மக்களுக்காக போராட்டங்கள்ல கலந்துகிட்டு ஜெயிலுக்கு போனவங்க, அந்த மாதிரிதான் தியாகத்தை பத்தி நம்ம சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வசதியை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறதே பெரிய தியாகம்ன்றார். அந்த வேறுபாடு புரியுது இல்லையா? இவர் களத்துக்குள்ள இறங்கவே இல்ல. ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து ஆமா அதான் பாயிண்ட். இப்ப என்னன்னா அவர் செஞ்ச பெரிய தியாகம் என்ன அப்படின்னா, இந்த சமீப நாட்கள்ல இந்த பெரம்பூர் தொகுதியில அவர் வந்து அந்த திறந்த வெளியில அந்த வெயில்ல ஜீப் அவர் வண்டிக்கு மேல நின்னு பேசினாரு பாத்தீங்களா, அந்த வெயில்ல நின்னு, அதுதான் பெரிய தியாகம். மத்தபடி அவர் எதை விட்டுட்டாரு? எந்த வசதியும் வாய்ப்பை விட்டு இருக்கிறாரு? அவர் வந்து அந்த இதுல மனுவுல சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்களா, அதுல எதையாவது விட்டுருக்கிறாரா? அந்த அபிடவிட்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் நீங்க பாருங்க. அவ்வளவும் அவர்கிட்ட அப்படியே கட்டுக்கோப்பா இருக்கத்தானே செய்து. எதையுமே அவர் விடல. இப்ப வரைக்குமே அவர் போனோம்னா தனியா சார்ட்டர்ட் பிளைட்ல தான் போறாரு. தனி விமானத்துல தான் போறாரு. அவர் ஏசி வண்டியில தான் போறாரு. தனி வண்டி அவருக்குன்னே பார்த்து செஞ்ச வண்டியில தான் பயணம் பண்றாரு. அது விலை உயர்ந்த வண்டிகள் தான் அவர் கைவசமும் வச்சிருக்கிறாரு. இவர் எதையுமே விடலையேங்க. அப்புறம் வலியை பத்தி சொல்றாரு. நான் இப்ப இந்த சமீபத்துல இவரு சீமான் ஒரு பரப்புரையில அவர் வலியை பத்தி பேசுறாரு. எனக்கு உடனே ஸ்ட்ரைக்கிங்கா இருந்துச்சு. திரும்பவும் சீமான ரெஃபரன்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஆனா ஏன்னா அவரும் ஒரு வலியை பத்தி பேசுறாரு. அவர் பேசக்கூடிய வலி இந்த தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள், இந்த மண்ணினுடைய மக்கள், அவங்களுடைய நிலை, அது எனக்கு வலியை ஏற்படுத்துது. எப்படி இருந்த இனம் இப்படி ஆயிருக்குது, இதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்ட்டு அவருக்கு தனிப்பட்ட இழப்பை பத்தி சொல்லல. தமிழ் இனம் இழந்தது. தமிழ் இனத்திற்கு ஏற்பட்ட அந்த சரிவு, அவங்களுக்கு ஏற்பட்ட இடுக்கண்கள், துன்பங்கள், இது வந்து வலியை ஏற்படுத்துது. அந்த வலியை சுமந்துகிட்டு நான் வந்து உங்கள்ட்ட கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளை ஓட்டு கேட்கிறேன் அப்படின்றாரு. அந்த வலி அதுக்கு அர்த்தம் இருக்கு. இவர் வலியை பத்தி சொல்றது என்ன வலி இவருக்கு இருக்கு? எல்லாமே அவருடைய தனிப்பட்ட குடும்ப வலி.
தனிப்பட்ட முறையில அவருக்கு ஏற்பட்ட வலி. அந்த வலிகள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டதுக்கு காரணம், முதற் காரணமா இருந்தது யாருன்னா இவரு. இவர் கட்சி நடத்தக்கூடிய விதம் இருக்குது பாத்தீங்களா? இதுதான் சில பிரச்சனைகளை உருவாக்குது. அது இவருக்கு வலியை ஏற்படுத்துது அப்படின்னா, அந்த வலிக்கு காரணம் என்னவாக இருக்கோ அத அவர் சரி பண்ணணும். ஆனா இங்க உங்களுடைய ஆட்டிட்யூடவே நீங்க பாருங்களேன். இந்த டிவிகேஸ் அவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்றாங்க, திமுக அரசு பத்தி சொல்றாங்க, பாதுகாப்பு குறைபாட சொல்றாங்க, இப்ப தேர்தல் ஆணையத்தையும் குறை சொல்றாங்க, எல்லாரையுமே குறை சொல்றாங்க. இவங்ககிட்டயும் குறை இருக்கலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அந்த சிந்தனையை அந்த இதை ஏத்துக்கவே மாட்டேன்றாங்க. இல்லைங்க, நம்ம மேலயும் நம்ம சைட்லயும் சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், சிலதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிற வேண்டி இருக்கலாம். அமைப்பு ரீதியாகவோ இல்ல நம்ம செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுலயோ இல்ல நம்ம இந்த கேடர்ஸ்ல நம்ம கொண்டு வந்து சேர்க்கறது விதத்திலேயோ இல்ல அவங்கள ஒழுங்குபடுத்துறதுலயோ இல்ல நம்ம அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம், அது அந்த பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க கொடுத்து அவங்க எப்படி இந்த கூட்டங்கள் நடக்கும்போது பண்ணணும் அப்படின்றது ஏதோ பேசுறாங்க. சில சமயங்கள அப்ப ஏதாவது இந்த மீடியால கிரிட்டிசிசம்ஸ் வரும்போது உடனே ஒரு ஷோ போடுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இந்த பூத் ஏஜென்ட்ஸை பத்தி எல்லாம் பரபரப்பா பேசினாங்க எல்லா கட்சிகளும். உடனே இவங்களும் நாங்க பூத் ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாம் மீட்டிங் போடுறோம்ட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கோயம்புத்தூர்ல மீட்டிங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனை இடத்துல பூத் இருக்குது? தமிழ்நாடு பூராமே பூத் இருக்கு. 70,000 80,000 பூத் இருக்குதுன்றாங்க. அந்த அதுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு அந்த ஃபாலோ அப்பே இல்ல. அதுதான் ஃபாலோ அப் இல்ல. அத ஒரு பொறுப்பா எடுத்து செய்யறதுக்கான சக்தி அவங்கள்ட்ட இல்ல. அந்த வில் பவர் இல்ல. இவங்க எல்லாருமே என்னன்னா அரசியலை ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளிஸ்டிக் நைவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிடிக்ஸ். ஒரு சிம்பிள்டன் மாதிரி தான் இந்த ஆதவர்ஜுனா பேசுற பேச்சும் சரி, அவருடைய செயல் திட்டங்களும் சரி, எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் போய் முடிஞ்சிருக்குது. ஏன்னா போதிய அறிவே இல்லை அவங்களுக்கு. போதிய அறிவுனாக்க அவங்க எல்லாம் முட்டாள்கள்னு சொல்லல, அரசியல் ரீதியாக முட்டாள்களா தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன பெரிய சாணக்கியன், நான் மேக்கியவல்லி அப்படின்ற ரேஞ்சில அவங்க பேசுறாங்க பாஸ். அவங்களுக்கு கள நிலவரம் புரியல, மக்களுடைய மனநிலை புரியல. மக்கள்கிட்ட போய் இந்த கேண்டிடேட்ஸ் முன்னிறுத்தணும் அப்படி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. விசில் சின்னம் போய் சேர்ந்துருச்சு, எல்லாருக்குமே தெரியும் விசிலை பத்தி. அடுத்து விஜய் பிம்பம் இருக்கு இல்லையா, அதை 20ஆம் தேதி வரைக்கும் எந்த சரிவும் இல்லாம இன்னும் ஒரு 20 நாள் 21 நாள் மெயின்டைன் பண்ணிட்டா, 21ஆம் தேதி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா 22ஆம் தேதி சைலன்ஸ் டே, 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, அது வரைக்கும் பண்ணணும்ன்றதான் திட்டமாக இருக்கு.